அதுவா, எங்க வீட்டுக்காரர் போன வாரம் டெல்லிக்கு போனாரா, அங்க இருந்து வாங்கிட்டு வந்தாரு. நல்லா இருக்கா? செயின் எப்படியும் 10 சவரம் இருக்குங்க. டிசைன் கூட ரொம்ப அழகா இருக்கே. இது கூட எங்க வீட்டுக்காரர் டெல்லியில இருந்து தான் வாங்கிட்டு வந்தாரு. நல்லா இருக்கா? கிட்ட வாயேன், ஒரு ரகசியம் சொல்றேன். அங்க பார், அவங்க எல்லாரும் பார் நம்மளே பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க பார். ஆமா, விசுவாசிங்க ரொம்ப மோசம்தான். 2 பேர் பேசிக் கொள்கிறார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்கிறாருன்னு வசனம் சொல்லுது. கர்த்தர் கவனித்து கேட்கிறாரோ இல்லையோ, விசுவாசிங்க நல்லா ஒட்டு கேட்கிறாங்க. கேட்கறது தான் கேட்குறாங்க. அட்லீஸ்ட் அதை ஒழுங்காவது சொல்லலாம்ல. இங்க சொல்லி அங்க சொல்லி சபையில ரொம்ப குழப்பம்தான். சரி சரி, நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. எங்க வீட்டுக்காருக்கு சம்பளத்தை விட கிம்பளம் தான் அதிகம். அதுல வாங்கினது தான் இந்த சாரி, இந்த செயின்லாம். இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாதுன்னா அடிச்சு கூட கேட்பாங்க, சொல்லிடாத. சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஜோம் பண்ண போகணும், வரேன். சரி சரி, நானும் போயிட்டு வரேன். அதான் சொல்றா, விசுவாசிங்க ஒட்டு கேட்கறாங்க. இவளே ஒரு ஆல் இண்டியா ரேடியோ, தினத்தந்தி, தினகரன், தினமணி, இன்னைக்கு சாயங்காலமே நியூஸ் வெளியில வந்துடும். எப்படியா என் புது சாரி என் செயினும் வெளியில வந்துடும். சரி, நாம வந்த வேலையை பார்ப்போம். ஜோம் பண்ற மாதிரி ஒரு சீனை போட்டு நாம கிளம்புவோம். எங்க ஜோம் பண்ணலாம்? அதோ கேமரா இங்கே தான் இருக்கு. பாஸ்ட் எப்படி கேமரா முன்னாடி தான் உட்காந்துருப்பாங்க. ஜோம் பண்ணி நம்ம கிளம்புவோம். பிலிப்பியர் 2:3 ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் என்று வேதம் குறிப்பிடுகிறது. இதை இந்த பெண்மணி உணரவில்லை. மத்தேயு 6:5 நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்தைகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். இப்படிப்பட்டவர்களின் ஜெபத்தை தேவன் ஆலோசிக்கிறார்.